நாம் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரெடி பண்ணுற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் சாதத்து கூட சைடிஷாக கூட வச்சு சாப்பிடலாம். இது சாப்பிட்றதுக்கு வெளியில் கிறிஸ்பியாக உள்ள ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கரில் மீடியம் சைஸுக்கு 3 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்துட்டு குக்கரை மூடிடுங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா வேகிற வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க. ஒரு 10 to 15 விசில் மிதமான தீயில வச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும். உருளைக்கிழங்கு வெந்ததுக்கு அப்புறமா அதோட தோல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இது போல் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உருளைக்கிழங்கு சீக்கிரமாகவே ஆறிடும். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா பச்சை மிளகாயை சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு இவ்வளவு தான், வேறு எந்த பொருட்களும் தேவையில்லை. ரொம்ப குறைவான பொருட்கள் தான். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா கையால் நல்லா மசிச்சுக்கோங்க. கையால் மசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இது போல் ஃபோர்க்கால் மசிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக மசிஞ்சிடும். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா மசித்ததுக்கு அப்புறமா 2 கையிலையும் தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. 2 கையுமே தண்ணியில் நனைச்சிட்டு கையை ஈரமாக்குனதுக்கு அப்புறமா இது போல் இந்த அளவுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டால் போதும். எடுத்துகிட்டு கைக்குள்ளே வச்சுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போது இன்னொரு கையோட உள்ளங்கையில் வச்சுட்டு கட்லட் ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் அழகாக லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் தண்ணியை தொட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா கையில் கொஞ்சம் கூட ஒட்டி பிடிக்காது. இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது போல் விரிஞ்ச கடாயாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தோசைக்கல்லில் கூட நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இது போல் ஒன்றா தட்டிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு வாட்டியும் கையில் மாவு எடுத்து உருட்டுறதுக்கு முன்னாடி கையை ஈரமாக்கிக்கோங்க. அப்போ தான் கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டி பிடிக்காமல் வரும். இப்போ ஒரு பக்கம் இது போல் லைட்டாக செவந்ததும் அடுத்த பக்கமாக திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா செவந்து வர வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க. மிதமான தீயில வச்சு வேக வச்சு எடுங்க. உங்கள் கடாயில் எத்தனை வரைக்கும் சேர்த்துக்க முடியுமோ அத்தனை வரைக்கும் சேர்த்துட்டு நீங்கள் இது எல்லாத்தையுமே பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் பொரிச்சு எடுங்க. இது போல் நல்லா செவந்து வந்தால் தான் இது சாப்பிட்றதுக்கு வெளியில் கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டில் சேர்த்துருந்தது நல்லா செவந்து பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு எண்ணெயை நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா வேறொரு தட்டுக்கு மாற்றிடுங்க. இது போலவே எல்லாமே நல்லா செவந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துக்கோங்க. எல்லாமே செவக்கிற வரைக்கும் இது போல் எடையாக திருப்பி போட்டு நல்லா செவக்க பொரிச்சு எடுங்க. மிதமான தீயில வச்சு பொரிச்சு எடுங்க. அப்போ தான் அழகாக பொரிஞ்சு வரும். தீயை அதிகமாக வச்சிட்டிங்கன்னா வெளியில் சீக்கிரமாகவே கருகிடும். இப்போ அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். வெளியில் கிறிஸ்பியாக உள்ள நல்ல சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கெச்சப் கூட தொட்டு சாப்பிடும்போது இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.